வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஸ்க்ரீனில் பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு வீடியோ வந்து எப்படி மேக் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு பாருங்கள். சேனலுக்கு புதுசாக வந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் மொபைலில் இன்ஷாட் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு வீடியோன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். மேலே நியூன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ எகைன் மேலே பார்த்தீங்க அப்படின்னா பிளாங்க்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே டிக் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. இப்போ ஸ்க்ரீனில் உங்களுக்கு அந்த வாட்டர் மார்க் வந்து ஷோ ஆகும். அந்த வாட்டர் மார்க்கை கிளிக் பண்ணி ஃப்ரீ ரிமூவ்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வாட்டர் மார்க் ரிமூவ் ஆகிடும். இப்போ கீழே அப்படி ஸ்க்ரோல் பண்ணுங்கள், டியூரேஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் பென்சில் ஆப்ஷன் இருக்கும் கீழே, அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எத்தனை செகண்ட் வீடியோ வந்து மேக் பண்ண போகிறீங்களோ அத்தனை செகண்டை செட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்துட்டு எகைன் டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ கீழே பாருங்கள் பிப்புன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோ கேட்டகரி இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் எந்த ஃபோட்டோ வச்சு இப்போ எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அந்த ஃபோட்டோவை இப்போ செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபோட்டோவை செலக்ட் பண்ண வாட்டி கரெக்டாக ஸ்க்ரீன் ஃபுல்லாக வந்து ட்ராக் பண்ணிக்கோங்க. நான் எப்படி ஸ்க்ரீன் ஃபுல்லாக ட்ராக் பண்ணியிருக்கேனோ அந்த மாதிரி ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போது டிக் ஆப்ஷனை கொடுத்து ஃபஸ்ட்டு வந்து அந்த ஃபோட்டோவோட டைம் டியூரேஷனை எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. கரெக்டாக எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிவிட்டு இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு அந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு அப்படியே கீழே பாருங்கள் ஃபில்டர்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் நிறையா ஃபில்டர்ஸ் இருக்கும். உங்களுக்கு எந்த ஃபில்டர் தேவையோ நீங்கள் அந்த ஃபில்டரை கூட செட் பண்ணிக்கோங்க. நான் நேச்சுரல் என்ற ஃபில்டர்ஸ் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ கீழே பாருங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு அதில் பிரைட்னஸ் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து ரெயின் எஃபெக்டில் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் பிரைட்னஸை லைட்டாக கம்மி பண்ணிக்கோங்க. கான்ட்ராஸ்ட் இருக்கும், அதை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. தேவை அப்படின்னா உங்கள் ஃபோட்டோஸ்க்கு ஏற்ற மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஸ்டேச்சுரேஷனும் அதே மாதிரி தான், தேவை அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படி கடைசியில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள், விக்னேட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு விக்னேட்டை லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக கூட இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நமக்கு வந்து கீழே கரெக்டாக அந்த கார்னரில் வந்து அது பிளாக்காக தான் இருக்கணும். ஸோ அதனால் இப்போ விக்னேட்டை ஃபுல்லாக கொடுத்துட்டு இப்போது டிக் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்து கீழே பாருங்கள் பிப்புன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு அந்த ரெயின் எஃபெக்ட் வீடியோ வந்து ஃபஸ்ட்டு மியூசிக் பிளேயர் வீடியோ கொடுத்துருப்பேன், அந்த வீடியோவை டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா வால்யூம் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த வால்யூம் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு அதில் இருக்க ஆடியோ வந்து ஃபுல்லாக மியூட் பண்ணிக்கோங்க. இப்போது டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு அப்படியே கீழே பாருங்கள் பிளண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. இப்போ ஸ்க்ரீன் கொடுத்துட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு அதை நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு இந்த மாதிரி லைட்டாக ஜூம் பண்ணிவிட்டு கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக செட் பண்ணிட்டு இந்த மாதிரி கீழே வந்து செட் பண்ணிக்கோங்க. கீழே கார்னரில் இந்த மாதிரி கரெக்டாக வந்து சென்டரில் செட் பண்ணிவிட்டு இப்போ ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட், அதுக்கு ஃபில்டர் இருக்கும், ஃபில்டரை கிளிக் பண்ணிவிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு ஸ்டேச்சுரேஷனை அதுக்கு ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பார்க்க லுக்காக வந்து ஷோ ஆகும். கான்ட்ராஸ்ட்டையும் தேவை அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இப்போது டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ நீங்கள் லைட்டாக மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட் கொண்டு அப்படியே கீழே பாருங்கள், ஃபஸ்ட்டாக வந்து பிப்புன்ற ஆப்ஷனை எகைன் கிளிக் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ரெயின் எஃபெக்ட் வீடியோவும் கொடுத்துருப்பேன், அந்த வீடியோவையும் டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டு அதையும் கீழே அப்படியே பார்த்தீங்க நம்ம வால்யூம் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஃபுல்லாக வந்து வால்யூமை மைனஸில் பண்ணிவிடுங்க. இப்போ டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு அதை ஸ்க்ரீன் ஃபுல்லாக அந்த மாதிரி ஜூம் பண்ணி கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கோ. ஸ்க்ரீனில் எப்படி நான் செட் பண்ணியிருக்கேனோ அந்த மாதிரி கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த பார்டர் எல்லாம் கரெக்டாக தெரிகிற மாதிரி செட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் வீடியோ வந்து லுக்காக இருக்கும். இப்போ கீழே பாருங்கள் பிளண்டுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி அதில் ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. இப்போ ஸ்க்ரீன் கொடுத்துட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு இப்போ லைட்டாக மூவ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோ வந்து சூப்பராக வந்து கரெக்டாக வந்து நம்ம மேக் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தாலே தெரியும். ஸோ நான் சொன்ன மாதிரி அந்த ஃபோட்டோஸ்க்கு வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கேன், நம்மளோட ஃபோட்டோஸ்க்கு வந்து பிரைட்னஸை வந்து கரெக்டாக வந்து கம்மி பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த ரெயின் எஃபெக்ட் மியூசிக் பிளேயர்லாம் கரெக்டாக வந்து ஷோ ஆகும். உங்களுக்கு வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் வீடியோவை ரிவைண்ட் பண்ணி பார்த்து கூட நீங்கள் எடிட் பண்ணுங்கள். இப்போது டிக் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சாங்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். கீழே மியூசிக்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போது ட்ராக்ஸை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து வீடியோவில் இருக்க ஆடியோத்தை தனியாக எடுக்க போகிறோம். அதுக்கு நான் யூஸ் பண்ணுற ஆடியோ உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். எக்ஸ்ட்ராக் ஆடியோ ஃப்ரம் வீடியோன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு நான் கொடுத்த வீடியோவை இப்போ செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு இங்கே கீழே டிக் ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோவில் இருக்க ஆடியோ மட்டும் இப்போது தனியாக வந்துடும். இப்போது டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ நீங்கள் வீடியோ வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து சூப்பராக வந்து நம்ம வந்து கரெக்டாக வந்து மேக் பண்ணியாச்சு. இப்போ மேலே சேவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி தேவையான குவாலிட்டியில் சேவ் பண்ணிக்கோங்க. ஃப்ரேம் ரேட்டும் அதே மாதிரி தான். இப்போ சேவ்ன்ற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் மொபைலில் சேவ் ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும்.